தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக இஸ்ரேல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. சுமார் 1,00,000 ரிசர்வ் வீரர்கள், பட்டாலியன்கள், படைப்பிரிவுகள் அணி திரட்டப்பட்டுள்ளதாகவும் செய்தி வெளியாகியிருக்கிறது. லெபனானை தாக்க இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. சுமார் 1,00,000 ரிசர்வ் வீரர்கள், பட்டாலியன்கள், படைப்பிரிவுகள் அணி திரட்டப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. லெபனானை தாக்க இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. மேலும் சுமார் 1,00,000 ரிசர்வ் வீரர்கள், பட்டாலியன்கள், படைப்பிரிவுகள் அணி திரட்டப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஈரானை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஈரானுடன் ஹிஸ்புல்லா அமைப்பும் கைகோர்த்திருக்கிறது. ஹிஸ்புல்லா அமைப்பு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சொந்தமான இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இன்று காலை லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட்டை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது சுமார் 1,00,000 ரிசர்வ் வீரர்கள், பட்டாலியன்கள், படைப்பிரிவுகள் அணி திரட்டப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் ஈரானினுடைய முனைப்பிற்கு லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பும் கைகோர்த்திருக்கும் சூழலில் லெபனானை தாக்க இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. சுமார் 1,00,000 வீரர்கள், பட்டாலியன்கள், படைப்பிரிவுகள் அணியினர் திரட்டப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அனைத்து விருப்பங்களும் தயார். இராணுவ செய்தி தொடர்பாளர் எஃபி டெஃப்ரன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இராணுவ செய்தி தொடர்பாளர் எஃபி டெஃப்ரன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். லெபனானை தாக்கும் இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக இராணுவ செய்தி தொடர்பாளர் இந்த செய்தியை தெரிவித்திருக்கிறார். லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக இஸ்ரேல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 1,00,000 ரிசர்வ் வீரர்கள், பட்டாலியன்கள், படைப்பிரிவுகள் அணி திரட்டப்பட்டுள்ளதாகவும் செய்தி வெளியாகியிருக்கிறது. லெபனானை தாக்கும் இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக இராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. சுமார் 1,00,000 ரிசர்வ் வீரர்கள், பட்டாலியன்கள், படைப்பிரிவுகள் அணி திரட்டப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. லெபனானை தாக்கும் இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக இராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். இராணுவ செய்தி தொடர்பாளர் எஃபி டெஃப்ரன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஈரான் செய்யும் அணு ஆயுத திட்டங்கள், ஈரானினுடைய அணு ஆயுத தயாரிப்புகள் உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆபரேஷன் எபிஃபியூரியை முன்னெடுத்திருக்கக்கூடிய சூழலில் ஈரானிற்கு கைகோர்க்கும் வகையில் லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு சேர்ந்திருக்கிறது. அந்த வகையில் ஹிஸ்புல்லா அமைப்பும் ஈரானுடன் இணைந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் இந்த சூழலில் இன்று காலை லெபனான் நாட்டினுடைய தலைநகரான பெய்ரூட்டை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை முன்னெடுத்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது லெபனானை தாக்குவதற்கு இஸ்ரேலினுடைய தரைப்படை தயாராக இருப்பதாக அந்நாட்டினுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர் எஃபி டெஃப்ரன் தெரிவித்திருக்கிறார். சுமார் 1,00,000 ரிசர்வ் வீரர்கள், பட்டாலியன்கள், தரைப்படை
அணிகள் காத்திருப்பதாக இந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக இஸ்ரேல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் எஃபி டெஃப்ரின் தெரிவித்திருக்கிறார். லெபனானை தாக்குவதற்கு இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக அந்நாட்டின் ராணுவ செய்தி தொடர்பாளர் எஃபி டெஃப்ரின் தெரிவித்திருக்கிறார். சுமார் 1,00,000 ரிசர்வ் வீரர்கள், பட்டாலியன்கள், படைப்பிரிவுகள் அணி திரட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிவிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய கூட்டு தாக்குதலில் ஈரானில் தற்போது வரை உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 500-ஐ கடந்திருக்கும் சூழலில் தற்போது பதில் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கும் ஈரானுடன் கைகோர்த்திருக்கும் லெபனானை தாக்குவதற்கு இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் எஃபி டெஃப்ரின் தெரிவித்திருக்கிறார். லெபனானை தாக்குவதற்கு இஸ்ரேல் தரைப்படை தயாராக இருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கும் சூழலில் சர்வதேச உறவை சார்ந்த முக்கியஸ்தர் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஆண்டனி, வணக்கம் ஆண்டனி. தற்போது லெபனானை தாக்குவதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது. ஈரானுக்கு கைகோர்த்த லெபனானை தாக்குவதற்கு இஸ்ரேல் தயாராக இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. நேரம் செல்ல செல்ல இந்த தாக்குதலுக்கு உட்படுத்தப்படும் பிராந்தியம் விரைவதை நம்மால் பார்க்க முடிகிறது சார். ஆக வரும் நாட்களில் இந்த தாக்குதல் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? வணக்கம். இது நிச்சயமா உலக அமைதிக்கும் பிராந்திய ஒற்றுமைக்கும் ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா கடந்த 4 ஆண்டுகளாக யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஒரு முடிவில்லாத ஒரு சூழ்நிலையை நோக்கி நகரும் வேளையில இது அடுத்தது கல்ஃப்ல ஒரு வல்லரசு நாடு திருப்பியும் அத்துமீறி நுழைஞ்சி திருப்பியும் இதே ஒரு பிரச்சனை உருவாக்கி ஒரு யுத்தத்துக்கு எடுத்து நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். ஆனா இதுல என்ன இதுன்னா, அதாவது ஐக்கிய நாட்டு சபை எதுக்கு இருக்கு, ஐக்கிய நாட்டு சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் இருக்கு, சர்வதேச சட்டங்கள் எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நிச்சயமாக இதுல எழுது. ஆனா இதே நேரத்துல இதே அமெரிக்கா நீங்க ஈரான் நியூக்ளியர் எடுத்து வச்சு நியூக்ளியர் அணுகுண்டு தயாரிச்சிடக்கூடாதுன்ட்டு இவ்வளவு கவலைப்படுறாங்க. ஆனா அதே வேளையில் நீங்க ஏன் நார்த் கொரியாட்ட இவ்வளவு இருந்து உங்களால ஒண்ணுமே செய்ய முடியலையே? ஸோ இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. அதனால இது ஒரு வல்லான் வித்ததான் விதி மாதிரி இவங்க ஏதோ நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வெனிசுலா அதிபராக தூக்கிட்டு போனது மாதிரி இவங்க பண்ணிட்டு போறது இது ஏற்றுக்கொள்றது இல்லை. இது இப்ப பாருங்க, இப்ப இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, பல நாடுகளை சார்ந்த கிட்டத்தட்ட எவ்வளவோ ஒர்க்கர்ஸ் எக்ஸ்பேட்ரேட்ஸ் ஒர்க் பண்றாங்க கல்ஃப் ரீஜன்ல. அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. ஆயில் பிரச்சனை இது ப்ராப்ளம், எனர்ஜி கிரைசிஸ் தான் மாறப்போகுது. ஸோ இது இன்டர்நேஷனல் ஏஷியன்ஸ் இஷ்யூ ஒவ்வொரு இதையும் அடுத்த தொட்டு அடுத்த பாதிச்சுட்டே தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது. வருகின்ற நாட்கள் மிக கடுமையான நாட்கள் தான். இவங்க இப்போ தரைப்பட இவங்க லெபனானை இவங்க அடிக்கும் போது அடுத்து இது ஈரானுடைய ஹாத்திஸ் திருப்பி இவங்கள தாக்குவாங்க. அடுத்த கட்டத்தை இதை நகர்வது மிகவும் கவலை அளிக்கிறது. சார், கல்ஃப் கண்ட்ரீஸை பொறுத்தமட்டில் தற்போது போர் சூழல் தான் நீடித்து வருகிறது. ஈரானானது கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது. கல்ஃப் கண்ட்ரீஸினுடைய கவுன்சில் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிடுகிறார்கள். ஈரானினுடைய தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும், பாதுகாப்பு ஸ்திரத்தன்மைக்கான சரியான ஒரு பதிலானது எங்களால் வழங்கப்படும் என சொல்கிறார்கள். ஆக கல்ஃப் கண்ட்ரீஸினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் சார்? நிச்சயமா இவங்க அமெரிக்காவோட சேர்ந்து நினைப்பாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த ரீஜன்ல சவுதி அரேபியா பெரிய நாடா, இல்லைன்னா ஈரானா, இல்லைன்னா ஈராக்கா, அப்படி இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஈராக்கு தரைமட்டமாக்கப்பட்டாச்சு. அடுத்தது ஈரான் தான் ஒரு பெரிய ஒரு அமெரிக்கா ஏகத்துக்கு ஒரு சவாலாக இருக்க வேலையில அவங்களுக்கு அவங்களே இவங்களோட சேர்ந்துன்னு அவங்க தயாரிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அதனால இந்த சூழ்நிலையில நிச்சயமா இவங்க எல்லாருமே கண்டிப்பா இவங்களுக்கு எதிராக தான் நிக்க போறாங்க. ஏன்னா இவங்க அதான் ஈரானை தவிர்த்து மீதி உள்ள எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸ்லயும் அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேஸ் இருக்குது.
ஸோ அது அவங்களுக்கு வசதியா இருக்கு. நிச்சயமா அவங்களுக்கு சேர்ந்தா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நீங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து லிபியாவை அடிச்சாங்க. இப்ப இன்னைக்கு லிபியாவோட நிலைமை என்ன பாருங்க. லிபியால வந்து இன்னைக்கு வர ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை அங்க போயிட்டு இருக்கு உள்நாட்டு கலவரத்தால. அடுத்த ஈராக்க பண்ணாங்க, இன்னைக்கு வர உள்ள சூழ்நிலை பாருங்க. இதே மாதிரிதான் இவங்க இதை பண்ண போறாங்க. இங்க ஒரு கட்டத்துல இவங்க ஃபுல்லா அடிச்சு போட்டுட்டு இவங்க வெளியில போயிருவாங்க. அப்புறம் வந்து நிச்சயமா உள்நாட்டு பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. உள்நாட்டு போரு கூட இது வந்து வழிவகுக்கும் இது அடுத்த கட்டத்துல ஈரானுக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அதாவது உலக நாடுகளினுடைய எண்ணெய் வர்த்தகத்துக்கு முக்கியமான வழித்தடத்தை ஈரான் தற்போது ஹோர்முஸை தன்னுடைய கையில் கட்டுப்படுத்தி வைக்கிறது. இப்படி கண்ட்ரோல் செய்யும் போது உலக நாடுகள் ஈரான் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல, அது எனக்கு நான் அது அப்படி நான் இருக்க நினைக்கல. காரணம் எல்லாருமே மௌனமா இருக்காங்க. அதாவது அதாவது இன்டர்நேஷனல் சிஸ்டம் சொல்லுவோம், அந்த பவர் இதுல வந்து வல்லரசை நோக்கி நாகக்கூடிய இந்தியா கூட மௌனியா இருக்குது. ரொம்ப வேதனையா இருக்கு. இது வந்து ஸ்ட்ராங்கா அவங்க கண்டெம் பண்ணி நீங்க வந்து வார் நிறுத்துங்கன்ட்டு ஒரு இதுவும் இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக நாட்டுல இருந்து ஒரு குரல் போகல. இது ஒரு கவலையான விஷயம். அதே போல உங்களுக்கு நீங்க ஈரானோட மிகப்பெரிய தோழமை நாடுகளான சீனாவும் ரஷ்யாவும் கூட அமைதி காட்பது அது மிகவும் வருத்தத்துக்குரியது. காரணம் என்னன்னா, ரஷ்யா இதற்காக அமைதியா இருக்கு சொன்னா, இப்போ இந்த யுத்தம் வரும்போது ரஷ்யா நோக்கி திருப்பி நிறைய நாடுகள் வந்து எண்ணெய் காண்டி கை வந்த வேண்டிய நிலைமை வரும். அதனால எல்லாமே இந்த எக்கனாமிக் ஸ்பேஸ்ல வந்து இவங்க கூட இவங்க கூட யாரெல்லாம் நிப்பாங்களான்னு மிகவும் சந்தேகம் தான், யாரெல்லாம் நிக்க போறாங்கன்னு. அடுத்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த தாக்குதலானது கிட்டத்தட்ட அடுத்த 4 வாரங்களுக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடையும் வரை, இந்த இலக்குகளை தாக்கும் வரை இந்த போரானது தொடரும் என சொல்லியிருக்கிறார். ஆக இந்த போரினுடைய எதிர்கால நகர்வுகள் எப்படி இருக்குமாக நீங்கள் பாக்குறீங்க சார்? என்ன பொறுத்தவரையில இதுக்கு வந்து நிச்சயமா முடிவு இருக்காது. அதாவது டொனால்டு ட்ரம்ப் பிரசிடென்ட் சொல்றது போல இது வந்து நிச்சயமாக அவங்க நினைக்கிறது மாதிரிப்பட்ட நாட்கள் இதுல முடிவுகள்லாம் வராது. இது வந்து நிச்சயமாக அடுத்த கட்ட ஒரு ஸ்பைரல் அதான் போயிட்டு இருக்கோம். இவங்க வந்து கண்டிப்பா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இது நிச்சயமா உள்ள வந்து எல்லா இதையும் டெமாலிஷ் பண்ணுவாங்க. டார்கெட் கில்லிங்ஸ் வர இருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க வந்து அதுல இருந்து பொலைட்டா சைலண்டா விட்ராயல் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து நிச்சயமா அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றி அமையாது, கண்டிப்பா அமையாது. ஏன்னா அவங்களுக்கு இவங்களை பொறுத்தவரை வந்து அதாவது ஈரானும் அமெரிக்காவும் அல்லது ஈரான் அமெரிக்கா பிளஸ் இஸ்ரேல் அவங்களுடைய போர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஈரான் ஒண்ணுமே இல்லை. ஆனா நிச்சயமாக இது இவர்களை சார்ந்த ஹூத்திஸா இருக்கலாம், இல்ல ஹெஜ்புல்லா இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து நிச்சயமாக அமெரிக்காவை சார்ந்த நாடுகள், அமெரிக்காவுடைய கூட்டமைப்பு, அமெரிக்கா கூட்டமைப்பினுடைய எம்பசிஸ் இதை கண்டிப்பா குறிவச்சு தாக்குவாங்க. அது வந்து இது ஒரு கட்டமா இருக்கும். அதனால இந்த போர்ல வந்து ஒரு வெற்றியாளராக வந்து அமெரிக்காவை நிச்சயமா கருத முடியாது. இது அவசியம் இல்லாத ஒரு வார், அப்படிதான் நான் சொல்றேன். வந்து ஸ்பைரலாக நீண்டு கொண்டே இருக்கதான் வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் சொல்லும் போது, பொருளாதார ரீதியாக ஏற்கனவே கச்சா எண்ணெய் விலை உயர்வை சந்தித்து விட்டது, பங்கு சந்தைகள் சரிகிறது, இப்படியான பொருளாதார ரீதியிலான தாக்கங்கள் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. ஆக பொருளாதார ரீதியாக இந்தியா எத்தகைய ஒரு தாக்கத்தை வரும் நாட்களில் எதிர்கொள்ளும் சார்? இந்தியா எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இம்பாக்ட ரிசீவ் பண்ண நான் நினைக்கல. காரணம் ஈரான்ட்டு நம்ம பெருசா ஒன்றும் எண்ணெயை வந்து இப்ப தற்சமே 2019 இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட இந்த சபஹார் துறைமுகத்துல இருந்து நம்ம பொலைட்டா டிப்ளமேட்டிக்கலா வெளியே வந்துட்டாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ஆனா அதே நேரத்துல வந்து நம்மளுடைய எக்ஸ்பேட்ரேட்ஸ் கிட்டத்தட்ட கல்ஃப் ரீஜன்ல எனக்கு தெரிஞ்சு 90 லட்சம் பேர் இருப்பாங்க நான் நம்புறேன். அவங்களுக்கு நிச்சயமா ஒரு இதுதான், இந்த வார் வந்து கண்டினியூ ஆயிட்டு போயாச்சுன்னா கண்டிப்பா இவங்களுடைய பாதுகாப்பு இவங்க டிஸ்பிளேஸ் பண்ணணும். அங்கிருந்து அவங்கள யாரெல்லாம் வெளியில வர்றாங்களோ அவங்கள வெளியேற்றணும். நிறைய ஃபிளைட்ஸ் கேன்சல்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனையான இது. அதற்காக இந்தியா நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்றேன். இணைப்பில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஆண்டனி விஜிலஸ். தேங்க்யூ.